Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எடப்பாடி பழனிசாமி முதல்வரை ஒருமையில திட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாறிடுச்சு. ஏன் ஒருமையில பேசுனதை நான் கவனிக்கல, பேசியிருந்தாருன்னு ஏற்கவே முடியாது. திமுகவுக்கு தன்னை தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்குது. திமுக வரலாற்றில் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அவங்க ஒரு முறை கூட திரும்ப வென்றதில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிற திமுக கூட்டணி, ஊடகங்கள், இவங்க எல்லாருமே திமுக உத்தரவாதமா ஜெயிச்சிருக்கிற இடத்துக்கு யாருமே நகரல. எடப்பாடி பழனிசாமி பொங்கலுக்கு 2500 ரூபா, தீபாவளிக்கு உங்களுக்கு நல்ல சேலையா நான் வந்து பெண்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேலை வந்து ஒர்க் பண்ணும், சேலை ஒர்க் பண்ணும், செருப்பு ஒர்க் பண்ணும், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும். ஆனா இந்த பணம் வந்து ஒர்க் பண்ண. தேமுதிக சார்பில் இப்போ அவங்க அறிவிச்சிருக்கிறது உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படின்னு சொல்லி அன்புமணியோடைய நடைப்பயணம். பாமகவும் தேமுதிகவும் ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டுட்டாங்க. அதுல வந்து அவங்க நிறைய கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணல. ராமதாசனுடைய பிறந்தநாள் தான் அவருடைய நடைப்பயணமே தொடங்க போகுது அப்படிங்கும் போது அதுக்கு ஏன் அவர் தடை போடுறாரு? முதல்ல ஈகோ தானே தடை போடுறது. என்னன்னா அவர் பிறந்தநாளுங்கனால அவர் பேச்ச கேட்கலங்கிறது அவருக்கு வரும். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் ஒரு தலைவர் இல்லையா? யாரு வந்து பாமக, தேமுதிக, மதிமுக எந்த கட்சி 2 வருஷத்துல ஆட்சி அமைச்சிருக்கு எண்ணி பாருங்க. அப்ப நமக்கு இயல்பா புரிஞ்சுக்கிறது இந்த முறை இல்லை. நான் அதான் பலமுறை சொல்றேன், அவருடைய இலக்கே 2031 தான். அப்ப 26ல நம்ம எங்க இருப்போம்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் கரெக்டாக 8 மாத காலம் தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி திமுக, இன்னொரு பக்கம் மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து அந்த பிரச்சார பயணத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு தன்னை தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்குது. திமுக வரலாற்றில் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அவங்க ஒரு முறை கூட திரும்ப வென்றதில்லை. அவங்க வந்து கலைஞர் காலத்தில் 3 முறை தொடர் தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காங்க. ஸ்டாலின் காலத்தில் வந்து ஒரு முறை ஆட்சியில் வந்திருக்காங்க. 2வது முறை வருவாங்களா அப்படிங்கிற பார்க்கணும். கலைஞரும் 2வது முறை ஆட்சிக்கு வந்ததில்லை. ஆனால் எம்ஜிஆர் 3 முறை தொடர்ந்து ஆட்சியை தக்க வச்சிருக்காரு. ஜெயலலிதா 2 முறை தொடர்ந்து ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஒரு வாய்ப்பை வந்து பெற்றாகணும். நம்ம வந்து ஒரு வரலாற்றை பிரேக் பண்ணி ஆகணும் அப்படின்னு திமுக ஒரு தொடர் முயற்சியில் இருக்குது. அதனால இந்த பயணம் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக எனி கவர்மெண்ட்டில் எனி ஸ்டேட்டில் வந்து எதிர்கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஒரு 5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அந்த அட்வான்டேஜை வந்து அறுவடை பண்ணிடணும்னு பார்க்குறாரு. அதனால் கடந்த முறை செய்த தப்பு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால பாஜகவோட ஏற்கனவே அலைன்ஸ் வச்சுட்டு இப்போ நடைபயணமும் நம்ம வெல் பிஃபோர் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து கூட்டணி ஆட்சியா, தனி ஆட்சியா, நீங்கள் முதலமைச்சரா, இன்னொருத்தர் முதலமைச்சரா, அவர் பேட்டி இவர் பேட்டி அப்படின்னு இது இருக்கக்கூடியதெல்லாம் கலங்கினது பூரா தெளிஞ்சிடும் இந்த கேப்புக்குள்ளே. நீங்கள் சொன்ன அந்த 8 மாத கேப்புக்குள்ளே. அதனால் வந்து அட்வான்டேஜ் ஏடிஎம்கேவாக ஓடிட்டுருக்கு. அது வந்து திமுகவை முந்திர அளவுக்காக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்னும் 8 மாதத்துக்கு பிறகு தான் நமக்கு. தற்போதைய சூழலில் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஓரணியில் தமிழ்நாட்டில் வந்து மக்களை இன்ட்ராக்ட் பண்ணுற விதமாக அந்த ஓடிபியை வச்சு மக்களை சேர்த்தணும் குறிக்கோளாக வச்சு அவங்க வந்து பண்ணாங்க. அதுக்கான இடைக்கால தடை கூட வந்திருக்கு. அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ட்ராக்ஷனுங்கிறது அதிகமாக இருக்குது திமுக பக்கம் பார்க்கும்போது. ஆப்வியஸாக வந்து இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனில் திரு ஜெயக்குமார், திரு சி வி சண்முகம்லாம் போய் பார்த்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து அது டிஎம்கேவுடைய பேஸில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதிகாரிகள் பவர் இருக்கும், பணபலம் இருக்கும், மேன் பவர் இருக்கும். ஆளுங்கட்சியாக இருக்கிறனால தொண்டர்கள்லாம் உற்சாகமாக போவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ கவுன்சிலர்கள், மேயர்கள்லாம் சண்டை போட்டு நாங்கள் யாரும் தெரியாதா, நாங்கள் வந்து ரூலிங் பார்ட்டி எங்களுக்கே வா அப்படின்னு எவ்வளோ சண்டை போட்டால் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். திருச்சியில், புதுக்கோட்டையில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியில் பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுக்கான அந்த அதிகாரப்பலம் எப்பயும் இருக்கும். 4 முக்கியமான ஆஃபீஸர்ஸை போட்டு வந்து அவங்கள பிஆர்ஓவாக போடக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். சீஃப் செக்ரட்டரிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்க, அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறவங்க. அப்போ அந்த பலமெல்லாம் அவங்களுக்கு ஒரு பயன் தரும். அது வந்து இன்னமும் கிரெடிபிலிட்டியை கூட்டணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி. அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, நம்ம வந்து 1,19,00,000 பேருக்கு நம்ம வந்து 1000 ரூபா கொடுத்துருக்கோம் பெண்களுக்கு. ஆனாலும் வந்து அப்பா கன்ஃபார்மாக ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வர முடியல. ஒரு கடுமையான போட்டி இருக்குதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிற திமுக கூட்டணி, ஊடகங்கள், இவங்க எல்லாருமே திமுக உத்தரவாதமாக ஜெயிச்சிருக்கிற இடத்துக்கு யாருமே நகரல. விரும்புகிறவர்கள், அவருக்கு அதற்காக உழைப்பவர்கள் கூட கொஞ்சம் டஃபாக இருக்கும் போல தெரியுது அப்படின்னா. இத்தனைக்கும் அதிமுகவும் பாஜக மட்டும்தான் கூட்டணி உறுதிப்படுத்திருக்கு. இன்னும் வேறு யார் யார் இருப்பாங்க, யார் யார் இருக்க மாட்டாங்கிற பற்றின தெளிவே இல்லை. அதுக்குள்ளேயே வந்து
கஷ்டம் தான் போலையே அப்படிங்கிற ஒரு கவலை வந்து நிற்குது. அப்போ இன்னமும் கூட்டணி வலுப்பெற, இன்னமும் எதிர் திசையில் வந்து வேறு ஏதாவது நடக்க வந்து அவங்களுக்கு திமுகவுக்கு ஒரு சங்கடமாக இருக்கலாம். அதனால் அவங்க வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து ரொம்ப இன்னும் அக்ரெசிவாக பண்ணணும், அந்த கிரெடிபிலிட்டியை கூட்டணும். அப்போ நம்ம கட்சிக்காரங்க பேசினா நம்புவாங்களோ மாட்டாங்களோ, அப்போ நம்ம வந்து அதிகாரிகள் வச்சு பேசணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த முயற்சிலாம் தொடர்ந்து. அதான் மக்களை இன்ட்ராக்ட் பண்ணும் விதமாக இப்போது முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி வாயிலாக வீடியோ கால் வந்து பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த 1000 ரூபாய் தொகை வந்து எங்களுக்கு வரல அப்படிங்கிறதான் பிரதான பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி பல்வேறு மாவட்ட கலெக்டர்கள் வந்து முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த வீடியோவும் நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து 8 மாத காலங்களில் தொடர்ந்து மக்களுடைய ஸ்கீம் வந்து இன்னும் அதிகமாக மக்கள்கிட்ட போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையறதுனால திமுகவுக்கு அட்வான்டேஜ் அமையறதுக்கு சூழல் இருக்கா? உங்களுடைய ஆசை அப்படி இருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, வைகோ அவர்கள் வந்து ஜெயலலிதா பீரியடில் 2011-16 பீரியடில் வந்து ஒரு வைகோ நடைபயணம் போனார். அது தமிழ்நாடு முழுக்க நடைபயணம் வந்துட்டு ஈசிஆரில் எதிர வந்துட்டு இருந்தார். எதிர அவர் வர்றாருன்னொன்னே இந்த அம்மா வந்து முதலமைச்சர் வந்து சிறுதாவூர் போகிறாங்க, அவங்களுடைய பங்களாவுக்கு போகிறாங்க. போகும்போது எதிர வைகோ வர்றாருன்னு நடந்து வர்றார், நடைபயணம் வர்றாருன்னு வண்டி நிப்பாட்டிட்டு வந்துட்டு அவர் பேசிட்டு வந்து பார்த்துட்டு அப்படின்னா, என்ன ப்ராப்ளம் மிஸ்டர் வைகோ, எதுக்கு நடைபயணம் போகிறீங்கன்னாங்க. அது அக்கறையாக கேட்டதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் 15 நாளாக நடந்துட்டு இருக்கிற ஒருத்தரை தமிழக முதலமைச்சர் வந்து என்ன பிரச்சனை, என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அவ்வளோதான். 4.5 வருஷமாக ஆட்சியில் இருந்துக்கிட்டு இப்போ வந்து மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அப்போ மக்களுடைய பிரச்சனை 4.5 வருஷமாக உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அல்லது மக்களுடைய பிரச்சனை 4.5 வருஷமாக தீர்க்கலை அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு தெரியலையா அல்லது தீர்க்கலையாங்கிற. அப்போ இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனைங்கிற கேள்வி வரும். அப்போ பெரும்பாலும் பட்டாவாக இருக்கும். இதான் வழக்கமாக எப்பயுமே பட்டாவாக இருக்கும். கோயில் நலம், அந்த இடம் ஆக்கிரமி நலம், நீர் இப்படி போயிது, எங்களுக்கு கொடுத்துருங்க, நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன், என் பேரில் பட்டா இல்லை, அந்த மாதிரி அது ஓடி இருக்கும். இப்போ 1000 ரூபா பிரதானமாக வந்திருக்கு அப்படிங்கும்போது என்னென்னா, எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த 1000 ரூபா வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை பாளைகளுக்கு அப்படிங்கிறது இல்லை. அவள் 1000 ரூபா வாங்கிட்டா எனக்கு கொடுக்க மாட்டியா, அவளுக்கு கொடுத்துட்டா எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு அவர்களுக்கே நீ தப்பாக தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ எனக்கும் தப்பாக கொடுக்குறதுக்கு என்ன இப்படி கேள்வி வருது. அப்போ அரசாங்கம் விதிமுறையவே தளர்த்து. அரசு ஊழியர் உங்கள் வீட்டில் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ஓய்வூதியம் பெறுபவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ ஏற்கனவே முதியோர் ஓய்வூதியம், விதவைகள் ஓய்வூதியம், இந்த மாதிரி 4-5 ஓய்வூதியங்கள் இருக்குது, நெசவாளர்களுக்கு அது இருக்குது. அது மாதிரிலாம் ஏற்கனவே அரசாங்கத்திட்ட வந்து ஒரு நிதி பெறக்கூடியவர்கள் இதை பெற முடியாதுன்னு ஒரு விதி இருந்துச்சு. இப்போ எல்லாம் தெரிஞ்சாங்க, கவர்மெண்ட்டோடைய ரிட்டையர்டு ஸ்டாஃப் இருந்தாலே அந்த வீட்டில் வாங்கலான்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அது லஞ்சமாக, அது வந்து உதவித்தொகையா, இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ 2 கோடி பேர் கொடுத்தீங்க, 3 பேர் கொடுத்துட்டீங்க, ரைட், ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அப்பயே ஆயிடுச்சு. மக்களவைத் தேர்தலில் 19 வாங்கினதோட கூட ஓட்டு வந்துச்சா, 21 வாங்கினதோட கூட ஓட்டு வந்துச்சா? அப்போ 19 நீங்கள் 1000 ரூபா கொடுக்கல, 21 1000 ரூபா கொடுக்கல, ஆனால் 24 இந்த 2 தேர்தலோட குறைய ஓட்டு வாங்கினீங்க. அப்போ அந்த 1000 ரூபா எடுபட்டுச்சாங்க. அந்த 1000 ரூபா வந்து மக்களிடையே பிளவை தான் ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கும் கொடு அப்படிங்கிற அந்த உரிமையை தான் கேட்குது, உரிமை தொகையாக கேட்கல. எல்லாரும் கொடுத்துட்டு அப்போ எனக்கு கொடு அப்படின்னா, நான் அந்த 1000 ரூபாய்க்கு தகுதியானவளா அப்படிங்கிற கேள்வி வரல. அப்போ இது வந்து ஓட்டாக பலன் தராது. நம்ம பார்த்துட்டோம், முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குற பார்த்துருக்கோம். அப்போ என்ன செய்வாங்க, ஐயோ கை நீட்டி காசு வாங்கிட்டேன், நான் வந்து எப்படி ஓட்டு போடாமல் இருக்க முடியும் அப்படின்பாங்க. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அப்படிம்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடிலாம் செய்தி. அப்போ நீங்கள் சின்ன பிள்ளையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கோயிலில் வச்சு சத்தியம் வாங்கிட்டாங்க அப்படிம்பாங்க. இது மாதிரிலாம் வந்து ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருந்துச்சு. அது இன்னைக்கு சுத்தமாக போச்சு. 2006 தேர்தல் பிறகு எல்லாத்தையும் காசு வாங்கிக்கோ, உனக்கு யாருக்கு பிடிச்ச ஓட்டு. அதுதான் இந்த 1000 ரூபாய்க்கு நிலைமை. மக்கள் யாருமே இந்த 1000 ரூபாய் தங்களுடைய உரிமை தொகையாக நினைக்கவில்லை, அரசாங்கத்துடைய பணமாகவோ திமுகவுடைய பணமாக நினைக்கல. அது ஊர் பணம், நமக்கு என்ன, யாருக்கோ போகுது, நமக்கு வந்துட்டு போகுது. நான் திமுக அவங்க இழந்து கொடுக்குறாங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க இழந்து, நமக்கு வரப்படி யாருக்கோ போகுது. அப்போ இது வந்து 1000 ரூபாய் அவர்கள் வாங்கி வைத்துக் கொள்வார்கள் உரிமையோடு. அதற்கு நன்றியோடு இருப்பார்களான்னு என்னால் சொல்லவே முடியல. எடப்பாடி பழனிசாமி இந்த 1000 ரூபாய் குறித்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் கூட தான் 1500 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னோம், ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி பிரச்சாரத்தின் போது பேசுறாரு. அப்போ அவருக்கும் அந்த 1000 ரூபாய் மேலே ஏதோ கண்ணை உறுத்துற மாதிரியான திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது நாங்கள் 2500 ரூபா கொடுக்குறோம், இஃப் ஐம் நாட் ராங், மேட்டுப்பாளையத்தில் எங்கேயும் நினைக்கிறேன், அது வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது 2500 ரூபா நான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் சொல்லி சொன்னார். அவர் தலைவராக இருக்கும்போது தனியாக போட்டிட்ட போது அது யார் கொடுக்குறாங்கிறது நான் கவலைப்படவே இல்லை. யார் கொடுத்தாலும் அதுதானே. டெல்லி கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, இன்னும் பல மாநிலங்கள் கொடுப்பாங்க. யார் கொடுத்தாலும் இந்த ரூபாயாக கொடுக்கறது ஒரு தப்பான பழக்கம், எந்த ஒரு நேர்மையும் மற்ற பழக்கம். அது மக்களை சரியான விதத்தில் வழி நடத்தாதுன்னு நினைக்கிறேன். அது திமுக செஞ்சாலும் அதிமுக செய்ய போனாலும் பாஜக செய்து கொண்டாலும் யாராக இருந்தாலும் அதுதான். ஒரு மாதத்துக்கு 1300 கோடி ரூபா நீங்கள் கொடுக்கும், ஒரு மாதத்துக்கு. இன்னும் அது கூட போது, இந்த 2 மாதத்தில் வரும்போது 1500 கோடி ரூபாய்க்கு தாண்டும். அப்போ 2 மாதத்துக்கு 3000 கோடி ரூபா அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு எய்ம்ஸ் கட்டலாம், 2 மாதத்துக்கு ஒரு எய்ம்ஸ் கட்டலாம். எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கட்டலாம், எத்தனை பல்கலைக்கழகங்கள் கட்டலாம், எத்தனை கடன் உதவி கொடுக்கலாம். எவ்வளோ முத்ரா லோனில் 20 லட்ச ரூபா கொடுத்தா மத்திய அரசு பெருமையாக சொல்லுது. 20 லட்ச ரூபா. இந்த 3000 கோடி டிவைடட் பை 20 லட்சம், எத்தனை 20 லட்சம் போடுங்க, எத்தனை 20 லட்சம் போடுங்க. அப்போ எவ்வளோ பேர் வாழ்க்கையில் ஒளியேற்ற விஷயத்தை டாஸ்மாக்கான வருமானம் கூட்டி போறீங்க. 2021 மே மாதம் டாஸ்மாகுடைய வருமானம் என்ன, 2025 ஜூலை மாதம் டாஸ்மாகுடைய வருமானம் என்ன? 35,000 கோடி ரூபா வருமானம் இருந்த இடத்துல 50,000 கோடி ரூபா வருமானம் கொண்டு வந்தால் உங்களுக்கு சாதனையா? அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியுதா?
ஓய்வூதியம் கொடுக்க முடிஞ்சதா? பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணியாக மாற்ற முடிஞ்சதா? ஒரு மாசத்துக்கு ஒருக்க இபி பில் கனெக்ட் பண்ண முடிஞ்சதா? பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர முடிஞ்சதா? என்ன காரணம் சொல்றீங்க? எல்லாத்துக்குமே நிதி இல்லைன்னு சொல்றீங்க சார். 18,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு வந்து வெளியே போகுது இந்த ஒரு ஸ்கீம்ல மட்டும். 18,000 கோடி அதோடய கூட வந்துருச்சு உங்களுக்கு. அப்ப என்ன வருஷம் நான் சொல்றேன் 18,000. அப்ப அதோட அப்ப நீங்க நிதியை கொண்டு மாத்திட்டு யாரும் ஏன் அரசு ஊழியர்கள் எப்பயும் அரசு ஊழியர் உங்க ஓட் பேங்க் தானே, அப்படிதானே சொல்லுவாங்க எல்லாரும். அரசு ஊழியர் ஏன் போராடுறாங்க? பகுதி நேர ஆசிரியர் ஏன் போராடுறாங்க? மாற்றுத்திறனாளிகள் ஏன் போராடுறாங்க? நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே. அப்ப இது எடுபட்டுச்சாங்கிற பார்க்கணும். அப்ப இது வந்து திமுகவுக்கு எடுபடவில்லை என்றால் அதிமுகவுக்கு எடுபடாது. உடனே ஏடிஎம்க்கு 1,000 ரூபாய் கொடுத்தா எடுபட்டுரும், பிஜேபி 2,000 ரூபாய். நோ, பப்ளிக் வந்து இந்த 2,000 ரூபாய் வாங்க போறதுனால அவங்க உங்களுக்கு வந்து நன்றியோடு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. இது அரசியல் கட்சிகளுக்கான பாடம். இல்ல இப்ப திமுக 1,000 ரூபாய் கொடுத்துருச்சு. அடுத்து 2026 தேர்தல் பிரச்சாரத்தின் போது கண்டிப்பா வந்து அதிமுகவும் நானும் 1,000 ரூபாய் தரேன்னு சொல்ல போறாங்க, இல்ல 1,500 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்ல போறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பொங்கலுக்கு 2,500 ரூபாய், தீபாவளிக்கு உங்களுக்கு நல்ல சேலையா நான் வந்து பெண்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேலை வந்து ஒர்க் பண்ணும், சேலை ஒர்க் பண்ணும், செருப்பு ஒர்க் பண்ணும், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும், டிவி ஒர்க் பண்ணும், உங்களுக்கு புரியுதுங்களா? சைக்கிள் ஒர்க் பண்ணும். ஆனால் இந்த பணம் வந்து ஒர்க் பண்ணாது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து காலகாலமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது லேப்டாப் வந்து வாங்கியிருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொருத்தருமே நினச்சிட்டு இருப்பாங்க, சைக்கிளில் போகிற ஒவ்வொரு குழந்தையும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது அவர்களுக்கு உதவும். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் வந்து வேற ஒரு பேட்டில் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம வந்து இப்போ நீங்கள் 1,000 ரூபா காசாக கொடுக்குற என்ன ஆக போகுது? வீட்டுக்கு வந்து ஜல்ஜீவன் ஸ்கீமில் வந்து வீடு தேடி வந்து குழாயில் குடிநீர் வரும். அது என்னமா வரும்? அதுவும் கவர்மெண்ட் இலவசமாக தானே போடுது. அதுக்கு ஒரு 1,000 ரூபா செலவாகல, ஏதோ 2,000 3,000 செலவாகல. ஆனால் அது வந்து வீட்டுக்கு வரக்கூடிய நிதி, அது வீட்டுக்கு வரக்கூடிய உயிர்நீர். அப்போ எங்கள் வீட்டு பொம்பளைங்க வந்து வெளியே போக வேண்டியதில்லை, அலைய வேண்டியதில்லை, குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு அலைய. அப்போ அது வந்து நன்றியோடு இருப்பாங்க. நல்ல வேலை வெளியே போக முடியல, வீட்டில் கழிப்பறை கட்டி கொடுங்க, அதை வந்து பெண்கள் நன்றியோடு நினைப்பாங்க. நல்ல வேலை சொம்பத்துக்கு நான் வெளியே போனுச்சு, எனக்கு மானம் காப்பாற்றுறாங்க. 1,000 ரூபா காசு கொடுத்தா புருஷன் பாதி பிடிங்கி விட்டுரும். ஒரு அரசு ஊழியர்கள் வீட்டில் பெண்கள் அரசு ஊழியர்கள் எவ்வளவு பேர்ட்ட கையில் வந்து அவங்களுடைய டெபிட் கார்டு அவங்க கையில் இருக்குன்னு கேளுங்க. புருஷன் கையில் தான் இருக்கும். படித்தவர்கள் அரசு ஊழியர்கள் கையில். அப்போ பாமர மக்கள் கையில் என்ன இருக்கும்? அவங்க வாங்கிட முடியுமா? விருதாச்சலத்தில் கூடிய ஒரு ஏழை குடியான பெண் 1,000 ரூபா வாங்குற வந்து ஏன் காசு உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட முடியுமா? அடிச்சு எட்டி உதைக்க மாட்டான் புருஷன். நம்ம அப்படி கண் கூட பார்க்கல இதை. அப்போ அந்த காசு எங்கே போகும்? வீட்டில் தண்ணி வந்துச்சுன்னா என்ன செய்வான்? வீடு கட்டி கொடுத்தா என்ன செய்வான்? வீட்டில் கழிப்பறை கட்டி கொடுத்தாலும் செய்வான். அவன் ஏதாவது செய்ய முடியுமா? அப்போ நீங்கள் கொடுக்குற நிதியை எவ்வளோ ப்ரொடக்டிவாக கொடுக்குறீங்கன்னு பார்க்கணும். இது வந்து ப்ரொடக்டிவ் கிடையாது. அதனால மக்களுக்கு அந்த நன்றியும் இருக்காது. நீங்கள் வந்து நான் 1,000 கொடுத்தேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாதம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நான் 50,000 கொடுக்கணும்னு சொல்லி கிளம்புறாங்க. வேண்டாம் 40,000 வச்சுக்கோங்க, வேண்டாம் 25,000 வாங்கிட்டாங்க சில பேர். 2023 செப்டம்பர்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து நிற்பாங்க. ஆமாங்க, நான் வந்து ஒன்றுமே சொல்லுங்க, 1,19,00,000 பேர் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க. 1,20,00,000. இந்த 1,20,00,000 பேர் வீட்டில் புருஷனும் பொண்டாட்டி 2 பேர் மட்டும் ஓட்டு போட்டா, அதில் வாங்குகிற பெண்ணும் அவருடைய கணவர், வேற யாருமே ஓட்டு போடணும். 2,40,00,000 ஓட்டு வாங்கணுங்களா திமுக? அப்ப 1,000 ரூபாய் வாங்குபவர்கள் ஓட்டு போடல. இல்ல அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் நாங்க சேர்த்துருக்கோம். நீங்க 2 கோடி ரேஷன் கார்டுக்கு கொடுத்துருங்க. 2 கோடி ரேஷன் கார்டு அப்ராக்சிமேட்டா 2 கோடி ரேஷன் கார்டுக்கு கொடுத்துருங்க. வாங்கி வச்சுட்டு ஹாப்பியா உட்காந்துருப்பாங்க. நீங்க மாசம் 2,000 கோடி செலவழிச்சிட்டு இருக்க வேண்டியதா, 10 பைசா பிரயோஜனப்படாது ஆட்சிக்கு. ஓட்டா அது கன்வெர்ட் ஆகாது அப்படிங்கிறீங்க. ஆன வரலாறு இருக்கான்னு 2024 சொல்லுங்க. 2024 1,19,00,000 பேர் கொடுத்துட்டாங்க. அண்ணாவுடைய பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு கொடுத்துட்டாங்க. 2024 மே மாசத்துக்குள்ள 7 மாசம் வந்துருச்சு. அதனால தான் 14ஆம் தேதி கொடுத்தாங்க. இந்த மாசத்துல இருந்தே கொடுத்துருவோம். பலன் கிடைச்சாங்க. 1,19,00,000 × 2 வந்துச்சான்னு கேளுங்க. சரி, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி 2வது சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு புதுக்கோட்டையில். ஆல்ரெடி வந்து போற இடங்கள்லாம் நல்ல வரவேற்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் அங்கே பேசக்கூடிய விஷயங்களும் வந்து சர்ச்சையாயிருக்கு. அண்மையில் எடப்பாடி பழனிசாமி முதல்வரை ஒருமையில திட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. 2 போர்ஷன். ஒன்று, நீங்களே வந்து நல்ல கூட்டம் இருக்குங்கன்னு சொல்றீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நல்ல கூட்டம் வந்ததை பார்க்கணும். நார்மலாக வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. அங்கேயே இவ்வளோ கூட்டம் வருதை பார்க்கணும். நாகப்பட்டினத்தில், மயிலாடுதுறையில் இந்த மாதிரி இடத்துல நல்ல கூட்டம் வரதை பார்க்கணும். அது நீங்களுமே பதிவு பண்ணுறீங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. 2வது விஷயம், ஒருமையில் பேசுனதை நான் கவனிக்கல. பேசியிருந்தாருன்னு ஏற்கவே முடியாது. இப்போ ஆராசா அவர்கள் வந்து 2021 19 ஞாபகம் இல்லை, அந்த சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் போது திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தாயை பழிக்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அது ஜீரணிக்கவே முடியாத விஷயம். அதுபோல தான் யாரை ஒருமையில பேசினாலும் ஏற்க முடியாது. அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசின அந்த வார்த்தையை நான் கேட்கல, எனக்கு தெரியல. ஆனால் பேசியிருந்தாருன்னா ஏற்க முடியாது. 100% நியாயமற்ற விஷயம். ஓகே, நேரடியாக இப்போ மக்களை சந்திப்பதனால அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், இயல்பாகவே அது எதிர்க்கட்சி கை கொடுக்கும். ஒன்றுமே செய்யாட்டா கூட இவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பலன் கிடைக்கும். நம்ம கண்கூடா பார்க்குறோம், பிஜேபி தொண்டர்கள் கொடி பிடிச்சி கையில் நிற்கிறாங்க முன்னாடி.
ஏடிஎம்கேவுடைய தலைவர் வர்றார், அதிமுக பூச்சலவர், அவங்க கட்சி அவங்க பார்த்துட்டு எங்க கட்சியை நாங்க பார்ப்போம்னு இல்லை, அவர்களுடைய கட்சியுடைய தலைவர் நடத்தக்கூடிய பேரணிக்கு நாங்க வந்து நிக்கிறோம் நிற்கிறாங்க. இந்த ஒற்றுமை வந்து உங்களுக்கு பெருசாக அதுதான் அவங்க கவலைப்பட்டது. அதனால தான் ரொம்ப முன்னாடி வரும் இந்த அலையன்ஸ் வந்து ஒருவேளை 2025 டிசம்பர்ல வந்துச்சுன்னா நீங்க இந்த சண்டையெல்லாம் ஆரம்பிச்சு விட்டுருப்பீங்க. சார் கூட்டணின்றாரு, சார் தனின்றாரு, சார் யார் முதலமைச்சர் சண்டை இருக்கும், மார்ச் ஏப்ரல்ல கலங்கி இருக்கும், ரிசல்ட் வராது. அப்ப இன்னைக்கே ஒரு 8 மாசம் முன்னாடி இந்த குழம்புனதெல்லாம் குழம்பி முடிச்சுட்டு போது இன்னைக்கு நம்ம கண்ணுடா பார்க்கிறோம் அதிமுகவுடைய பேரணியில பாஜகவுடைய கொடிகள். அது ஒற்றுமையை கொடுக்கும், அவருக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்கும், அவரே பதிவு பண்றார். பாஜகவினர் வந்து சில பேர் வெத்தலைப்பாக்கு வச்சு அழைச்சு இந்த கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்வதாகவும் செய்திகள் நம்ம பார்க்குறோம். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதான் அப்போ அது ஜெல்லாகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடாக இது இருக்கும். ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னு அவரே பதிவு பண்றார். தந்தி டிவிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பேட்டில் ரொம்ப தெளிவாக பதிவு பண்றார். நாங்க ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறோம். திமுக கூட கூட்டணி வைக்கும் போது பாஜக நல்ல கட்சியா இருந்துச்சு, எங்க கூட வந்தோடனே தப்பான கட்சி ஆயிடுச்சா, சிறுபான்மை ஓட்டுகள் விழாது பாஜக கூட்டணி இருந்தால் அப்படிங்கிறது தப்பு, அது உருவாக்கப்பட்ட பிம்பம், இது அத்தனையுமே பதிவு பண்றார். பாஜகவுக்கு ஆதரவாக அந்த பேட்டியில பாதி கேள்விகள் பதில் சொல்லியிருக்காரு. பாஜக அவரை ஏடிஎம்கே நிலைப்பாடை உறுதிப்படுத்தல, பாஜகவுடைய நிலைப்பாட்டை சரிப்படுத்து. நீங்க சொன்ன அதே பேட்டியில ஓபிஎஸ் குறித்து கேட்கும்போது காலம் கடந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு அதற்கு முன்னாடியுமே ஒரு பிரஸ் மீட்லேயே சொல்லிட்டார். அதை அவர் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்க முடியாதுன்றார். திரு டிடிவி அவர்களுக்கு வந்து காலம் பதில் சொல்லும்ட்டார். உங்களுக்கு புரிஞ்சு அந்த வித்தியாசம், காலம் கடந்து விட்டது என்பதற்கும் காலம் பதில் சொல்லுமான வித்தியாசம் புரியுங்க. திரு டிடிவி ஒரு தனி கட்சி, நாளைக்கு எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரலாம், பாஜகவுக்கு உள்கூட்டணி, ஸோ பாஜகவுக்கு நாங்கள் ஒரு 80 சீட் 90 சீட் கொடுத்துறோம், நீங்க எல்லாரும் பிரிச்சுக்கோங்க, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னணி, இப்படி பிரிச்சுக்கோங்கன்னு ஒரு கணக்கில் வச்சுக்கலாம். அப்போ வந்து இவர் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, நான் அதிமுகன்றார். அப்போ அது செல்லாதுன்னு அவர் சொல்லுவார். அப்போ அவர் ஒருவேளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தா அல்லது அவர் தனி கட்சி ஆரம்பிச்சா, ஒரு அந்த வார்த்தையில் அந்த நீங்கள் திரு ஹரிக்கு கொடுத்த பேட்டில் நீங்கள் ஒரு வரி பார்க்கணும், அவர் நாங்களும் அதிமுகன்றாங்க, அவங்க தனி கட்சினா இருந்தால் பரவாயில்லையே, தனி கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசும்போது திரு டிடிவி கடுமையாக விமர்சனம் பண்ணவர். திரு டிடிவி தினரனா திரு இபிஎஸ் கடுமையாக, ஆனால் யாரும் சொல்றாரு காலம் பதில் சொல்லுங்க வரட்டும் பார்ப்போம், ஏன்னா ஒரு அமிக்கபிளான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். திரு ஓபிஎஸ் வேற பதில் சொல்றாரு. அப்போ திரு ஓபிஎஸ் ஒரு நிலைப்பாடு எடுத்து அவர் வந்து வேறு கட்சி ஆரம்பித்தோ அல்லது வந்து அம்மா மக்கள் முன்னேற்றத்தை இணைத்தோ அப்படி வந்து அது இன்னும் சுமூகமாக இருக்கும். ஓகே, தேமுதிக சார்பில் இப்போ அவங்க அறிவிச்சிருக்கிறது உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படின்னு சொல்லி அன்புமணியோடைய நடைப்பயணம், இந்த 2 நடைப்பயணமும் அதே மாதிரி இவங்களுடைய அந்த இல்லம் தேடி அப்படிங்கிறதையும் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது கட்சி? ஒரு பெரிய வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளுமே ஒரு எழுச்சியை நோக்கி பண்றாங்க. அவங்களுடைய கட்சிக்கு அது வந்து உள்ளத்தை தொடுறாங்களா இல்லத்தை தொடுறாங்களா, எழுச்சி வருதா அடுத்த தலைமுறை வருதாங்கிறதுலாம் செப்பரேட். முதல்ல அந்த கட்சி எந்திரிச்சு வருதா அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கணும். அப்போ தேமுதிக கேப்டன் அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. அவங்களால வந்து 21 24 பெரிய எழுச்சி பெற முடியல. அவங்க வந்து பாஜக கூட்டணியில் தேசிய ஜனதா கூட்டணியில் இணைச்சு பார்த்துட்டாங்க, அதிமுக கூட்டணியில் இணைச்சு பார்த்துட்டாங்க, அது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் இருந்து பார்த்துட்டாங்க, அது வந்து அவங்களுக்கு சரியாக கதைக்கால. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மீள் பார்வை அப்போ தேவைப்படுது. திமுக கூடயும் போக வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் திமுக கூட போனால் அங்கே இடம் நெருக்கடி, ஏற்கனவே ஹவுஸ் ஃபுல்லு கழுத்தை பிடிச்சி கதவை திறந்து வச்சு பூட்டி வச்சுருக்காங்க, வெளியே யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கில். அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது இவர் எவ்வளோ சீட்டு கொடுக்க முடியுங்கிற, சீட்டு கிடைச்சா அது வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாக இருக்கும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஒரு 5 சீட் வாங்குறாங்கன்னா ஒரு 3-4 எம்எல்ஏ வந்துடலாம், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அதுக்கு அவங்க சம்மதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்கும், நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா கிடைக்கணும் அப்படிங்கிறது. அதே தான் பாமகவும் 2ஆக பிளந்து கிடக்கு. மருத்துவர் ஐயாவும் சின்ன ஐயாவும் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. பேரணிக்கு அனுமதி கொடுக்கணும் கொடுக்கூடாங்கிற வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. கொடியை பயன்படுத்தக்கூடாது, பாமக பேர் சொல்கிறாங்கிற வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதனால் வந்து 2 கட்சியுமே அவர்களுடைய சுய நிலைமை காரணமாக கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த பயணங்கள் அவர்களுக்கு உதவலாம். நாட்டுக்கும் மக்களுக்கும் ஓட்டுக்கும் உதவுமாங்கிறத we have to wait and watch. இப்போ தேமுதிக தரப்பில் வந்து ஜனவரி மாதம் மாநாடு போட போகிறோம், அப்போ வந்து கூட்டணி தொடர்பாக நாங்கள் பேச போகிறோம். இப்போ முழுக்க முழுக்க கட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை தான் நாங்கள் அதுதான் நான் சொன்னேன். அதுதான் சரி, அதுதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ முதல்ல அவங்களுக்குள்ள செட்ரேட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது அந்த மறுகட்டமைப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து இப்போ இருக்கக்கூடிய கால சூழல்ல அது சாத்தியப்படும். ரொம்ப சேலஞ்ச், ரொம்ப சேலஞ்ச் 2 கட்சி. இப்போ அவருடைய மகன்லாம் வராங்க இல்லையா, அது எதுவும் மதிமுக எல்லாமே மதிமுக தான் துறை வைக்க வந்திருக்கிறார். பாமக மகன் தான் இருக்கிறாரு, தேமுதிக அந்நியார் தான் இருக்கிறாங்க, மச்சினர் இருக்கிறாரு. அதெல்லாம் குடும்பம் இருக்குது, மக்கள் இருக்கணும்ல. அப்போ அது வந்து ஒரு சுலபமான விஷயம் இல்லை. அவங்க வந்து மதிமுகவும் பாமகவும் தேமுதிகவும் ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டுட்டாங்க. அதில் வந்து அவங்க நிறைய கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணலை. இப்போ அதிமுக வந்து 2024 தேர்தலில் ஒரு தவறு இழைச்சது. நம்ம வந்து பிஜேபியோட கூட்டணி அடுத்த 1 வருஷத்தில் சரி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டக்குன்னு நினைச்சிட்டாங்க, இப்போ வந்து எல்லா எதிர்வினையும் தாண்டி அவங்களால வந்து அடுத்த நகர முடியும். அப்போ இந்த கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் வந்து அவங்க பண்ணலை அந்த 3 கட்சியுமே. அதனால் இப்போ ஒன்று பெரிய சங்கடத்தில் இருக்கிறாங்க. மதிமுக இவ்வளோ தர்ம சங்கடம் பாருங்க, அது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அண்ணன் வைகோவுக்கு வந்து பதவி முடிஞ்சு வச்சு, துரை வைகோ வந்து மல்லை சத்யாவோட சண்டை போகிறார். மல்லை சத்யா திமுகவுக்கு துணை போகிறாருன்னு வைகோ சொல்கிறார்.
திமுகவுக்கு துணை போகுதுன்னா அப்போ திமுக அதை ஏற்குதுல்ல, அவங்கள்ட்ட தானே நீங்கள் சீட் வாங்கணும், என்ன செய்வீங்க? அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய ட்ராப்பில் 3 கட்சி இருக்குது, அவர்களுடைய கட்சியை அவர்கள் வளர்க்காமல் விட்டதுனால. ஏற்கனவே நீங்கள் சொன்னது மாதிரி இப்போது பாமக ஆல்ரெடி அந்த உட்கட்சி விவகாரம் வந்து அப்பா மகன் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போது நடைப்பயணமே வந்து தடை பண்ணணும்னு சொல்லி ராமதாஸ் இன்னைக்கு சொல்கிறாரு. என்னுடைய பெயரையோ அல்லது வந்து கட்சியினுடைய கொடியோ வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய பிறந்தநாள், ராமதாஸனுடைய பிறந்தநாள் தான் அவருடைய நடைப்பயணமே தொடங்க போகுது. அப்படிங்கும்போது அதுக்கு ஏன் அவர் தடை போடுறாரு? முதல்ல ஈகோ தானே தடை போடுறது. என்னென்ன அவர் பிறந்தநாளுங்கிறனால அவர் பேச்சை கேட்கலங்கிறது தான் அவருக்கு வருத்தம். மருத்துவரியாவுக்கு வருத்தம் வந்து சின்னவர் நம்முடைய பேச்சை கேட்கல அப்படிங்க. அது குடும்பத்தில் வந்து 3வது தலைமுறையை கொண்டு வர பார்க்குறாரு. அதை வந்து இப்போ இல்லை அப்புறம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவ்வளோதான், வேற என்ன செய்ய. அது வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி இஷ்யூ தான், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் பேட்டி ராமதாஸை வந்து காணும்போது உங்களுடைய அப்சர்வேஷனில் என்ன தான் பிரச்சனைங்கிறது எங்களால் குடும்பம் தான், வேற ஒன்றுமே. நான் அதுக்கு முன்னாடியுமே சொன்னேன், பேட்டியும் போது நான் பார்த்தேன், பேட்டிக்கு பிறகு எனக்கு வந்து வேற எந்த காரணமும் தெரியும். இப்போ வந்து அக்காவை கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பேச்சு ஓடுது, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அவங்களுடைய மகன் தான் அவர். அப்போ வந்து குடும்பத்துக்குள்ளே இன்னொரு முகம் அப்படி தான் இருக்குது. குடும்ப சண்டையை தவிர கொள்கை சண்டை நான் எதுவுமே பார்க்கல. திரு ஜி.கே. மணி அவர்களோ, திரு ஏ.கே. மூர்த்தி அவர்களோ, மற்ற யாருமே கூட திரு பாலு அவர்களோ யாருமே ஏன் மருத்துவரையாக எடுத்து யார் பேசுகிற போகிறா, இல்லாட்டி சின்னவர் எடுத்து யார் பேசுகிற போகிறா? இன்னமும் அவங்கள்ட்ட நீங்கள் தனியாக பேசும்போது புலம்புறாங்க, என்ன செய்யறேனே தெரியலையே தலைவர் என்ன சொல்கிறாங்களே தவிர மருத்துவர் தப்பு அப்படின்னோ சின்னவர் தப்புன்னோ 2 பேருமே பேசல, யாருமே பேசல. இது எப்படியாவது ஒன்றிணைஞ்சிராதா, இது எப்படியாவது சேர்ந்துராதா, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு முடிக்கிறாங்க. ஏன்னா கொள்கை முரண்பாடு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? கொள்கையை மீறி இவர் இப்படி செயல்பட்டுட்டாரு, கோட்பாட்டை மீறி அப்படி போயிட்டாருங்கிறதே கிடையாது. அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை. அப்போ வந்து அந்த 2 கோடி வன்னியர்கள் அவர்கள் சொல்கிறாங்களே, அவர்களுடைய கதி என்ன? அவங்க நம்பி வாக்களித்து 5% மக்களுடைய கதி என்ன? அந்த கட்சியுடைய கதி என்ன? கேள்விக்குரியதான். ஓகே, இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க ஒரு டேக் லைன் என்னன்னா, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 26 தேர்தலில் தெரிஞ்சிடும்ல. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். அவங்க முதல்வர் வேட்பாளராக நின்னாங்கன்னா நல்லது, நாட்டுக்கு நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தனியாக நின்னாருன்னா நல்லது. அவர் வந்து எவ்வளோ சீட்டு இருக்குது, உண்மையான பலம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால் அவருக்கு தெரியும், அவர் வந்து மற்றவங்க மாதிரி உணர்ச்சிப்பட மாட்டார். அவர் ரொம்ப நிதானமாக இருக்கார், நான் கவனிச்சிருக்கிறேன். அது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறார். அதனால் வந்து ஹி வில் வெயிட் அண்ட் டிசைட். அதனால் டிசம்பருக்கு முன்னாடி இந்த முடிவு எடுப்பாருன்னு தோணல. ஆனால் இயல்பில் ஒரு விஷயம், இந்தியாவில் எந்த கட்சியாவது கட்சி துவங்கி 2 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கான்னு எந்த கட்சியாவது? திரு சிரஞ்சீவியை விட சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் உண்டா அப்படின்னு யோசிக்கும். என்ன ஆச்சுன்னு யோசிக்கும். திரு பவன் கல்யாண் எவ்வளோ உயரங்களை தொட்டவர் அப்படின்னு யோசிக்கும். இதுக்கு முன்னாடி தேர்தலாம் என்னாச்சு, அவர் தனித்து போட்டிட்ட போல என்னாச்சுன்னு பார்க்கணும். இன்னைக்கு கூட்டணி வச்சு தான் அவர் துணை முதலமைச்சராக இருக்காங்கிறத புரிஞ்சுக்கும். விஜயகாந்த் ஒரு தலைவர் இல்லையா? யார் வந்து பாமக, தேமுதிக, மதிமுக எந்த கட்சி 2 வருஷத்தில் ஆட்சி அமைச்சிருக்கு? எனி பார்ட்டி. அப்போ நமக்கு இயல்பாக புரிஞ்சுக்கிறது இந்த முறை இல்லை. நான் அதான் பலமுறை சொல்றேன், அவருடைய இலக்கே 2031 தான். அப்போ 26 நம்ம எங்கே இருப்போம்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு. அதனால அவங்க மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிக்கிட வேண்டியது. அது ஒன்று, எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளர் தான். திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, எல்லாரும் அவங்க கட்சியை வளர்க்குறது தானே உழைப்பாங்க அப்படின்னு. அது மாதிரி அவங்களோட கட்சியை வளர்க்குறதுக்கு அவங்க உழைக்கிறது சொல்லிட்டு தான் நிறைய இளைஞர்கள் ஓட்டு இருக்குது. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அது வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது 2026 தேர்தலில் தெரியும். ஆதவர்ஜுனா 25%ங்கிறாரு. 10 கூட்டிக்கிற வேண்டியதானே. இப்போ என்ன கெட்டுச்சு? நம்ம அதுல என்ன தப்பு? நம்ம அவருடைய கணக்குப்படி உங்களுடைய சர்வேக்கெல்லாம் 10-12 அது வரைக்கும் இல்ல. என்னுடைய சர்வேல 22 வந்துச்சு. ஒரு தடவை எங்களுக்கு 22. நான் அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி சொன்னேன். நான் 22 நான் ஏன்னா நான் வந்து வந்ததை நான் மாத்தி போடுற ஆள் நான் கிடையாது. அது நான் என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து நான் 2014 முதல் சர்வே எடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து சர்வே மாத்தி போட்ட பழக்கம் கிடையாது. ஆனா அதுல ஓன் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி, ஏன்னா கீழே என்ன வந்திருக்கோ அதை அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மக்களுடைய கணக்கு அதான். எங்க டீம் போன போது என்ன வந்துச்சு அதான் நான் கொடுத்தேன். அது 20% வந்துச்சு. ஆனா நான் என்ன சொன்னேன்னா அது 10% இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 10 வந்து வெளியில தான் போகும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த புதுசா வர்றதுக்கு எப்பயுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதுல வந்து என்ன குழப்பமே கிடையாது. நார்மலா வந்து இருக்கு. அப்போ வந்து அந்த புது ஈர்ப்பு, இப்போ தினகரன் வந்து பேப்பர் ரீலான்ச் பண்ணாங்க. திடீர்னு அப்போ தினகரன் ₹1 பேப்பர், இலவசமா பேப்பர் வாங்கினா அவ்வளோ ஃப்ரீ அப்படின்னா அப்போ பெரிய ஈர்ப்பு. அப்புறம் இன்னைக்கு நம்பர் 1 யாருங்கிறது முக்கியமான கேள்வி. உங்களுக்கு புரியல? அப்போ ஒரு பேப்பர் லான்ச் ஆகும்போது, ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது, ஒரு பார்ட்டி லான்ச் ஆகும்போது அந்த புதுசு வந்து ஒன்று ஈர்க்கும், நோ டவுட். ஆனால் அது நிலைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இவ்வளவுக்கு பிறகும் இளையராஜா தான் ராஜா. இத்தனை பேருக்கு பிறகு இளையராஜா தான் ராஜா. அப்போ வந்து இது லாங் ஸ்டாண்ட் பண்றது, சஸ்டெயின் பண்றது ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது திரு விஜய் அவர்கள் இனிமே தக்க வச்சுட்டா உண்டு. பட் இந்த எலெக்ஷன்ல அவர் ஏடிஎம்கே கூட போனார் அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாக இருக்கும். அவருக்கு உத்தரவாதமான வெற்றிக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவர் வந்து எதிர்க்கட்சியாக கூட வரலாம். ஏன்னா திமுகவுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடையாது. 2011 நம்ம பார்த்தோம். தேமுதிக அதிமுக கூட்டணி வச்சல திமுக 3ஆம் இடம் போச்சு. இல்ல அது சரி வராது சார், எப்படி சார் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை சரியாகாதுன்னு எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்ப அந்த பக்கம் போயிட்டு அவங்களோட சேரலாம். அது ஒரு நல்ல மாற்று முகமா இருக்கும். அப்ப அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது, எம்எல்ஏ வாங்க முடியுமா? ஆனா ஒரு நல்ல ஒரு இது வரைக்கும் காணாத ஒரு எதிர்க்கட்சியோட ஓட்டு சேர்க்கிறோம். நீங்க சொன்ன ஒரு 15-20% ஓட்டு வரலாம். ஏன்னா இவருக்கு ஒரு 10% இருக்குன்னு நம்புறாங்க. இவருக்கு ஒரு 8% வாங்கி வச்சிருக்காரு. இந்த 18 சேரும்போது 15 குறையலாம், 20 கூடலாம். உங்களுக்கு 2 வாய்ப்புமே இருக்கு. அது we can wait and watch. பட் ஒரு நல்ல அமைப்பா இருக்கும்ல. இதுக்கு முன்னாடி 2016 கரெக்டா 10 வருஷம் முன்னாடி 5% தான் ஓட்டு வாங்கினாங்க.
அப்போ இந்த கூட்டணி வெறும் 2 கட்சி மட்டும் சேர்ந்துட்டு ஒரு 15% பெரிய மாற்றம் இல்லை. அப்போ அந்த மாதிரி அவர் தனியாக நின்று நான் மட்டும் சீமானும் கிடையாது ஏடிஎம்கே கிடையாதுன்னா டிசாஸ்டர். திரு விஜயால் ஜெயிப்பாரான்னு சொல்ல முடியாது. சீமானு இவருன்னாங்கன்னா பெரிய டாக் ஏற்படும். உங்களை மாதிரி ஊடகங்களுக்கு நல்ல தம்ப்நெயில் கிடைக்கும். 2 பேர், இவர் ஃபேஸ் இவர் பிரெயின், இவர் ஃபேஸ் இவர் பேச்சு அடிச்சு துவம்சம் பண்ணி போடணும். இவரை பார்க்க அவ்வளோ கூட்டம், இவர் பேச்சை கேட்க அவ்வளோ கூட்டம்னு ஜெயின்னு இருக்கும். ஊடகங்களுக்கு கூட தம்ப்நெயில் கிடைக்கும். ஒவ்வொரு மேட்டராக கணக்கு சூப்பராக இருக்கும். அப்போ வந்து ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பிம்பம். ஜெயிக்க போகிறது இல்லை, ஆனால் ஒரு நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து வாங்குவாங்க. ஒரு கன்சால்டேஷன் கிடைக்கும். ஏடிஎம்கே கூட வந்துட்டாரா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உத்தரவாதமாக ஜெயிச்சிருவாங்க. இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, உத்தரவாதமாக ஜெயிச்சிருவாங்க. ஆனால் பாஜக தான் கொள்கை எதிரி அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டே இருக்காங்க தொடர்ந்து. நான் பல முறை பேசிட்டேன், ஒரே பதில் தான். இல்லை, அதிமுகவோட கூட்டணி போறது குறித்து நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்போ அவங்க அதை மறுக்கிறாங்கல்ல. பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி இல்லைன்னு ஒரு தடவை மறுக்கல. நீங்க ஒரு தடையாவது ஏடிஎம்கேவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாஜக கூட கூட்டணி இல்லை. பாஜக நான் தான் சொன்னேன், உள்குத்து வச்சுக்கலாம் சொன்னேன். அது ஒன்றும் பிரச்சனை. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்றம் நினைச்சுவாங்க. இப்போ தான் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னேன், அதை அவங்க பண்ணிக்கிடுவாங்க. விடுதலை சிறுத்தைகளும் பிஜேபியும் கூட்டணி இல்லையா 2001? விடுதலை சிறுத்தைகளும் பிஜேபி ஏதாவது சம்மந்தம் இருக்கா? திமுக கூட்டணி வச்சுக்கலையா? அதெல்லாம் ஏற்கனவே நீங்க சொன்னது மாதிரி விஜய் வந்து ரொம்ப நிதானமா யோசிக்கக்கூடியவர். அவருடைய இலக்கு 2031 தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ கள சூழல்கள் இந்த பிரச்சாரங்கள்லாம் பார்த்துட்டு மற்ற கட்சி டிசம்பர்ல முடிவு எடுப்பார் அப்படின்னா ஒருவேளை 2026 போட்டியிடாம போறதுக்கும் ஒரு சூழல் ஒரு வாய்ப்பு. அப்படி ஒரு வாய்ப்பு 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளாமல் இருக்கவே மாட்டார். தனித்தா சீமானோடா அதிமுகவோடான்னு கேள்வியை தவிர அவர் போட்டியிடாமலா அப்படிங்கிற கேள்வி. நீங்க இப்போ 5 டேக் லைனையும் பார்த்துருப்பீங்க. உங்களை கவர்ந்தது எதா இருக்கு? எனக்கு வந்து மக்களாக தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு இல்லை கட்சி ரீதியாக நான் கேட்குறேன். நான் என்னைக்கு வந்து மக்கள் தான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாங்க பாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் கூட்டம் போடுறாங்க. எல்லாருக்கும் வந்து நான் வந்து நம்ம மக்களை எப்பவுமே வியப்பேன். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வந்து லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை கட்டி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்பாங்க. அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எதுவும் யாரையும் கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன டிஎம்கே ஜெயிக்கணுமா வச்சுக்கேன்றாங்க. உங்களுக்கு என்ன ஏடிஎம்கே ஜெயிக்கணுமா. மக்கள் இப்போ மைக்கை பார்த்துட்டு பேட்டி கொடுக்க பழகிட்டாங்க. நீங்களா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அவ்வளோ தெம்பாயிட்டாங்க. ரிசல்ட்டில் வந்து தெரிஞ்சு அதில் வந்து அவங்க அங்கே போட போகிற இங்கே எதுப்பா தேவையில்லாம இவங்களுக்குலாம் பேசிட்டு தெளிவாக இருக்காங்க. ஸோ ஐ லைக் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.